வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 14/3/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2 அப்படிங்கிற வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்த்து அவங்க சொல்லியிருந்த மாதிரி சிலபஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் என்னங்கிறத. 4000 வேக்கன்சிஸ் எக்ஸாக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அக்கார்டிங் டு ஜிஓ நம்பர் 246, 47 அண்ட் 48 அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ புதுவிதமாக எந்த ஒரு ரூலையும் அவங்க சொல்லலை. ஜிஓ என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 4000 வேக்கன்சிஸ். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8th மந்த் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக ஜூன், ஜூலை, மேபி ஆகஸ்ட் அந்த மாதிரி டேட்டில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளைங் 28th ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் 29 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டோட்டலாக 4000 வேக்கன்சிஸ். ஸோ கரண்ட் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 3921 வேக்கன்சிஸும், பேக்லாக் 72, ஷார்ட் ஃபால் 4 அண்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வந்து 3 அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஓவரால் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பயோகெமிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 244, கெமிஸ்ட்ரியில் 266, காமர்ஸில் 296, இங்கிலீஷில் 656, தென் ஃபிசிக்ஸில் 226, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு தமிழில் 569. ஸோ ஓவராலாக இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷனில் அதர் டீட்டெயில்ஸ், முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன பார்க்கணும்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். செலெக்ஷன் ரூல்ஸ். ஸோ ஜிஓ 246, 247, 48 அந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி அஸ் ஃபார் ஜிஓ நம்பர் 5 அப்படிங்கிற ரூலை வந்து பேசியிருக்காங்க. ஸோ பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 55% கம்பல்சரி இருந்திருக்கணும். என் மாஸ்டர் டிகிரி வித் 50% அப்படிங்கிற ரூலை வந்து அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் ஃபார் 5%. ஸோ 5% யாருக்கெல்லாம் பிஜியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஷெட்யூல் காஸ்ட் அண்டு சில கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். நெட் செட் ஃபாலோ இது அப்ளை நெட் செட் கிளியர் பண்ணியிருக்கணும் அல்லது பிஹெச்டி ஏதாவது ஒன்று இருந்து போதுமானது. ஸோ பிஹெச்டியோட ரெகுலேஷன்ஸ் எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ஸ், டிகிரியோட ஈக்குவலன்ஸ் ஜிஓஸ் வந்து எது இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம படித்த டிகிரி வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அப்படிங்கிறது. ஈக்குவலண்ட் ஜிஓஸ் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் பழைய டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஜிஓஸ் இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ எது அப்ளை பண்ணணும், நியூ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னா அதுக்கான ரூல்ஸ் அதை செக் பண்ணிக்கங்க. என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியவங்க அதுக்கான இதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் இதை மட்டும் நம்ம மெயினாக பார்ப்போம். ஸோ 2022 ரிலீஸ் பண்ண GO 246 ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 வந்து 50 MCQ ஃப்ரம் செக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கண்டென்ட் 25 questions in தமிழ் லாங்குவேஜ், the remaining 25 questions from the GK எஸ்பெஷலி இன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு 50 questions வந்து அவங்க ஜிகேவாகவும் தமிழ் லாங்குவேஜாகவும் வந்து அவங்க கேட்குறாங்க. தென் செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய பேப்பர் 1 அப்படின்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் பியில் வந்து பேப்பர் 1 செக்ஷன் 1 அண்ட் ஏ அண்டு பி தட் மீன்ஸ் செக்ஷன் 1 அண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஷெல் பி மென்ஷன் GO 246 சொன்ன மாதிரி. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்நூன் செஷனில் நடக்கும், அதாவது காலையில் ஃபார் 100 marks. Then multiple choice of the questions, objective type of questions including Tamil language as component, all questions are compulsory அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. That means ஒரு 50 questions from the Tamil language, remaining 25 questions வந்து ஜிகேல இருக்கும். இதுக்கு ஒரு மார்க் வரும், ஒரு 50 questions வந்து இருக்கும். தென் அதிலே செக்ஷன் பி எப்படி கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் reflecting all units from the respective subjects, 2 hours time, out of 8 questions the 5 questions வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கு 10 mark 50 marksக்கு வந்து வரும். தென் அகெயின் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு தனியாக திருப்பி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆஃப்டர்நூன் செஷன் நடக்கும். மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதில் ஒரு 50 questions இருக்கும். ஸோ அந்த 50 questions எல்லாமே கம்பல்சரி, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் பண்ணாலும் 50 questions அட்டன் பண்ணணும். தென் அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு 8 questions அண்ட் அதில் 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 50 marks. ஸோ இங்கே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 marks சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 marksக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தோன்னா லைக் 100 marks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 marks பேப்பர் 1ல் வந்து 100 marks, MCQ வந்து ஒரு 50 marks ஆகும், அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஒரு 50 marks, டோட்டலாக 100 marksம். பேப்பர் 2ல் வந்து அதே 50 questions வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஆகும். திருப்பி 50 questions வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கும் 2க்கு என்ன வித்தியாசம்னா, பேப்பர் 1ல் வந்து ஜிகே அண்டு தமிழ் லாங்குவேஜ் இருக்கும் செக்ஷன் 1ல். பேப்பர் 2ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சப்ஜெக்ட் மட்டும் ஒரு 50 questions தான் MCQ கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 இடத்துலையும் வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் 2 இடத்துலையும் டிஸ்கிரிப்டிவ்ஸ் தான் மேஜர் ரோல் பண்ணும். ஸோ இதான் வந்து இந்த 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ இது வந்து காலையிலையும் மதியமும் நடக்கும், எல்லாம் டேட்டட். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு 30 marks இன்டர்வியூ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி மோர் தென் 5 then the 2 times of number of vacancies shall be called for the interview. ஸோ அதை பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கண்டென்ட், டெலிவரி, லாங்குவேஜ் அண்ட் பர்சனல் கேரக்டர். ஸோ இதை ஃபாலோ பண்ணி மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நார்ம்ஸ் ஃபார் த கெஸ்ட் லெக்சர்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் GO 247. ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த மார்க்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அஸ் ஏ ஒன் டைம் மெஷூர். ஸோ இந்த ஒன் டைம் மெஷூர் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ஜியோவில் கொடுத்துருக்கறனால இது வரைக்கும் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது வந்து பொருந்தும். இனிமேல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜியோ வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜியோ பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். லைக்வைஸ் இப்போ டெட்டில் நடந்திருந்தப்போ எப்படி வந்து ஒன் டைம் எஷ்யூரில் வந்து அவங்க போனஸ் மார்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 2022, 2012 அண்ட் 13 பாஸ் பண்ணவங்களுக்கு, அதே பேட்டர்னில் வந்து இந்த கெஸ்ட் லெக்சராக இருந்தவங்களுக்கும் ஒரு போனஸ் மார்க் கொடுக்குறாங்க.
ஸோ அதை வந்து ஒரு 11 மந்த்ஸை வந்து இப்போ ஒரு இயராக கன்சிடர் பண்ணி மார்க்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் ஆஃப் 2 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு அகடமிக் இயரும் ஒரு 2 மார்க்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அது பிரகாரம் கன்சிடர் பண்ணி ஓவராலாக வந்து ஒரு 15 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. தென் வைவா வாய்ஸ் ஃபார் த 15 மார்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி இதில் 15 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு 30 மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரியாக வந்து ஜென்ரல் தட் மீன்ஸ் கெஸ்ட் லெக்சராக இல்லாதவங்களுக்கு 30 மார்க்ஸ் இந்த ஒரு காம்பனன்ட்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ரெகுலேஷன்ஸில் ஃபாலோ பண்ணி இந்த 30 மார்க்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூங்கிறது ஒரு 15 மார்க்ஸ்க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதில் ஜிஓஎஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸை லைட்டாக பார்த்துக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் மொத்தம் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் இருக்குது. ஸோ ஆல்பபெட்டிக் லெட்டரில் அவங்க சப்ஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பயோடெக்னாலஜினா ஒரு 5 வேக்கன்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இப்போ வந்து நம்ம அப்படியே லைக் ஒரு நிமிஷம் சிலபஸ் அப்படியே பார்த்துடலாம். ஸோ இதுதான் சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் நெட் செட்டு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. அதோட சிலபஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட எங்கள் சில சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கும்போது அந்த சிலபஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணி வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நெட் செட்டை காப்பி பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஒரு ஜென்ரலான சிலபஸ் டு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொடுத்துருக்க சிலபஸ். ஸோ நம்ம கீழே வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் நம்ம டெலகிராம் சேனலில். அதில் உங்களுக்கு இந்த சிலபஸோட பிடிஎஃப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்கும். கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.